சிஎம் சார் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்தா பாதுகாப்பே இல்லை சார் உங்க ஆட்சியில எப்படின்னாரு. இப்ப அதே கேள்விதான் அவரும் சிஎம்மா இருக்கிறாரு. இப்ப இந்த காலையில இருந்து இப்ப இது வரைக்கும் அந்த நியூஸ் அவர் வந்துட்டு ஒரு பிரஸ் பார்த்து பேசல, இல்ல ஒரு அறிக்கையாவது விடணும், அதுவும் விடல. எதனால அமைதியா இருக்கார தெரியல. ஒருவேளை ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவார். அப்படியாவது பத்திரிகையாளரை பத்தி பார்த்து பேசுங்க. ஏன்னா உங்களால தான் அவங்க, நீங்க அவங்கள பத்திரிக்கையாளர் அவங்க மூலியமா தான் நீங்க டெவலப் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அவங்கள பார்த்து என்ன ஏதுன்னு பேசுங்க. உங்களை யாரோ எழுதி கொடுத்தாது எப்படியாவது பார்த்து பேசுங்க. அது மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு தரேன்னாரு பைசா, அவரு 2500 தரேன்னாரு. பழைய சிஎம் வந்துட்டு நீ 2500 இல்ல 1000 ரூபாவது கொடுன்னு சொன்ன பிறகுதான் கொடுக்குறாரு. அது அவரே முதல்ல இதாங்க இருக்குது 1000 ரூபாய் நான் கொடுக்குறேங்க அப்புறம் சொல்லியிருக்கலாம். ஆனா என்னன்னா அவர் மக்கள் வந்து எப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம எதுவுமே பேசவே முடியாது. ஏன்னா அவர் இப்பதானே வந்திருக்கிறாரு, 15 நாள் தானே ஆகுது அப்படின்றாங்க. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா இப்பதானே ஒரு வருஷம் தானே ஆகுது, இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல, அண்ணன் செய்வாரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் ஒரு 5 நாள் தானே ஆட்சி முடிய போகுது, செய்வாருன்னு. ஏன்னா மக்கள் மைண்ட் செட்டு எப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம மக்களுக்காக பேசி 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 அந்த எதிர்கட்சியா இப்ப பேசுறதோ அவங்க வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு பழைய சிஎம் கூட சொல்றேன், ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசுறது வேஸ்ட் தான். மின்வெட்டு தடன்றாங்க, இப்ப இவ்வளவு ஆட்சியிலேயே அதே கஜனா தொச்சி வச்சுட்டு போயிட்டேன்னாங்க. அப்ப இத்தனை வருஷமா இவ்வளவு 5 வருஷமா ஆட்சியில வந்துட்டு கொரோனா போச்சு, வெள்ளம் போச்சு, இவ்வளவு இதுல கரண்ட் இவ்வளவு பிரச்சனை வரல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. இப்ப யாரு இது ஒரு ஆட்சியில் தான் நடக்குது. இதெல்லாம் அவரு ஏதாவது பேசணும்ல, எதுவுமே பேச மாட்டேன்றாரு. எப்பதான் பேசுவாரு? அதுக்குன்னு ஒரு 6 மாசம் கழிச்சு பேசுவாரா? எப்ப பேசுவாரு? வெயில் டைம்ல நீங்க ஏசியில இருக்கிறீங்க, நாங்க வந்து வெயில்ல இருந்துட்டு வீட்டுல போயிட்டு ஒரு ஃபேன் போட்டு உட்கார முடியல. நைட்டு ஃபுல்லா நாங்க கண்ணு முழிச்சுட்டா நாளைக்கு காலைல எப்படி நாங்க வேலைக்கு போறது? கரண்ட் இருந்தாதான் நிம்மதியா ஒரு 4 ஹவர் 5 ஹவர் படுக்க முடியும். கரண்ட் இல்லாம நான் ஜென்ரேட்டர் வச்சுக்கிற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி கிடையாது. நாங்களாம் அண்ணன் காட்சி தான். அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் உங்க ஆட்சியில குறையே இருக்காது, எதா இருந்தாலும் என்னோட கட்டுப்பாட்டுல நானே நேரடியா செய்வேன் அப்படின்னாரு. ஏன்னா உங்க கட்சியில யாரை நம்பி யாருமே ஓட்டு போடல. நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக உங்களை நம்பி எல்லாருமே உங்களை ஒருத்தரை நம்பி ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த மக்களை பார்த்துக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான் இருக்குது. அதை வந்து ஃபர்ஸ்ட் செய்யுங்க செய்யுங்க. அதுதான். குறை சொன்னாங்க சொல்லிங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. குறை சொல்லாத அளவுக்கு நீங்க செய்யுங்க. ஸ்டிக்கரை ஒட்டி திருப்பி அதே தான். என்ன மாற்றம்னா அதான் மாற்றமா? ஸ்டிக்கரை ஒட்டி பழைய அந்த அது அந்த இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் போடுறாங்களா அவங்க ஆளுங்க, அவங்கெல்லாம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாம் பொய்யான நியூஸாக போடுறாங்க. பார்த்தீங்களா 12 எங்க தலைவர் 12 கொள்ளாங்கனாரு, நாங்க 15 ஏதோ அமௌண்ட் தெரியல, மறந்துட்டேன். அது மாதிரி மாத்தி மாத்தி போடுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் மூட்டாங்க பார்த்தீங்களா, 11 மணிக்கே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு ஒயின் ஷாப் மூட்டாங்க பார்த்தீங்களா. கட்சியில அந்த அம்மா 2 நாள் கழிச்சு போய் பார்த்தா என்னை கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன் அது மாதிரி தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு. அது மாதிரி எதுவுமே இன்ஸ்டால தயவுசெய்து பொதுமக்கள் தான் சொல்றேன், ஏதா இருந்தாலும் உண்மையை நம்புங்க. வெறும் இன்ஸ்டால போடுற வீடியோ நம்பாதீங்க. இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் உண்மை எதுன்னு நியூஸ்காரங்க சொல்றத கொஞ்சம் கவனிங்க. இன்ஸ்டால ஏதோ ஃபேக் நியூஸ் போடுறதுல தயவுசெய்து நம்பாதீங்க. அது உண்மையே போய் ஏதா இருந்தாலும் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள அதை 10 இவ்வளோ பேர் ஷேர் பண்றாங்க, லைக் பண்றாங்க. அப்ப இவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியுது. இத்தனை வருஷம் ஆடினாங்கல்ல, எல்லா கட்சியும் தான் சொல்றேன். இப்ப இவ்வளவு இளைஞருங்க வந்து வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டா எதுவுமே ரீல்ஸா போடுறாங்கன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு வேலை வெட்டி இல்லாம இவ்வளவு இருப்பான். இருக்கிறனால தானே அவனுக்கு அந்த டைம் இருக்கு, அவன் ரீல்ஸ் எடுத்து போட்டுன்னு இருக்கிறான், அடுத்தவனுக்கு கமெண்ட் பண்ணின்னு இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு வேலை இருந்தா அவன் வேலையை பார்ப்பான், சம்பளம் பார்ப்பான், குடும்பத்தை பார்க்கணும். அந்த அதுதான் நான் சொல்றேன். இப்ப அது ஒரு வீடியோ போடுறான், எங்க அண்ணன் 4000 ரூபாய் தருவாரு. அண்ணன் என்ன சொன்னாருன்னா வேலை இல்லாதவருக்கு தருவேன்னா, ஆனா அதுவே அவங்க தப்பா புரிஞ்சுக்கின்னு நான் வீட்டுல இருந்தேன் எங்க அண்ணன் எனக்கு 4000 ரூபாய் குத்துருவாரு அப்படின்னு அந்த ரீல்ஸ் மோகன்றது எப்படி மாறுது? அவர் சொன்ன கருத்து வேற, ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற கருத்து வேற. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டால அந்த ரீல்ஸ் இது விட்டுட்டு அது பழைய இதா அந்த யாரா இருந்தாலும் இளைஞரை ஃபர்ஸ்ட் வேலையை கொடுத்துட்டாங்கன்னா இந்த இன்ஸ்டான்ற இந்த தொல்லை முடியும். ஏன்னா பொய்யான நியூஸ் அவன் என்னென்னோ போட்டுனா இப்ப புதுசா பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சின்னு வருது. அப்ப எந்த அளவுக்கு இதுவா இருந்தா அதுல எவ்வளவு பேர் போயிட்டு லைக் பண்றாங்க, இது ஏறுது, ஃபாலோஸ் எவ்வளோ வருது.
அது மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அதுதான் இவரு இருந்தாலும் சொல்றேன், இளைஞருக்கு ஃபுல்லா வேலையை கொடுங்க. இன்ஸ்டால கொடுக்குற வேலையில அதுவே சம்பளமா போட்டு பேசாம அவங்கள எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருங்க. இன்ஸ்டால ஃபுல்லா அவங்க பாட்டுன்னு ஷேர் பண்ணி லைக் பண்ணின்னு இளைஞருங்க ஜாலியா இருப்பாங்க.